இல்லை, எந்த கூட்டணி என்பதை இந்த ஆண்டு கடைசியில் தான் உறுதியாக சொல்ல முடியும். தகவலுக்கெல்லாம் நான் போய் சொல்ல முடியாதுங்க. எடப்பாடி பழனிசாமி எல்லா ஊருக்கும் பிரச்சாரம் போகும்போது எதை கூட மிகப்பெரிய ஒரு கூட்டணி வரப்போகுதுன்னு சொல்றாரு. அப்ப அதிமுக மிகப்பெரிய கட்சி கிடையாதா? திமுக அவர் வாயாலே சொல்லிக்கிறாரு, இது மிகப்பெரிய கட்சி கிடையாது, எங்கள் கூட ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுன்னு பல இடங்களில் அவர் ப்ரூடா விட்டுட்டு போகிறாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. இன்னும் தான் கட்சி தொண்டருக்கு இன்னொரு கட்சி கொடிய கையில் கொடுத்து அதை பார்த்து புலகாங்கிதை எடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு பேசுகிற அளவுக்கு புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை, அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை 50 ஆண்டுகளில் 30 ஆண்டுகளுக்கு மேற்ப ஆட்சி பொறுப்பில் இருந்த இயக்கத்தை, இன்னும் சொல்ல போனால் இவருமே ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் தவழ்ந்து வந்து 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பிறகும் கூட அவருடைய தரம் அவ்வளவுதான் எனக்கு காமிக்கிற அளவுக்கு, அதுவும் கரூரில் ஒரு கொடூரமான துக்க சம்பவம் நடந்திருக்கிறப்ப அது தாவேகா கட்சி தொண்டர்களும் அதன் தலைவர்களும் எப்படி அதில் மனதளவில் பாதிக்கப்பட்டு அவர்கள் எல்லோரும் செயலற்று இருக்கின்ற நேரத்தில், அந்த துக்கத்தில் அவர்கள் வலியோடு இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் தொண்டர்கள் பல பேர் இருந்திருக்காங்கங்கிற வருத்தத்தில் இருக்கிற நேரத்தில் குள்ளநரித்தனமாக, நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுத கதையா, இவர் என்னமோ அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுனா அவங்கெல்லாம் ஏமாந்து இவரோட கூட்டணிக்கு வந்துடுவாங்க. எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, சரியான வார்த்தை எனக்கு சொல்ல வரல, நீங்கள் என்ன சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு தரந்தாழ்ந்து அரசியல், இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எப்படியெல்லாம் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிற விதமாக அவர் பேசி வருகிறார். நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி அவர் தவைக தலைவர் திரு விஜய் அவர்களிடம் கூட்டணிக்காக அழைப்பு விடுவதிலிருந்து என்ன தெரியுது, தவைக தலைமையில் விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று இவர் கூட்டணிக்கு செல்லலாம் என்று தான் தெரியுது. அது மாதிரி என்னதான் அவருடைய செய்கையில் எல்லாருக்கும் தெரியுது. இன்னும் சொல்ல போனால் திரு விஜய் அவர்கள் தவேகாவுக்கும் டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று அறிவித்த பிறகு அவர் கூட்டணிக்கு வரணும் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா அப்படின்னா இவர் விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்வார். ஏன்னா தன் தலைமையில் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது, படு தோல்வி அடைவோம் எடப்பாடி திராவிட